உழைப்பிற்கு சொந்தக்காரர்கள் ரிஷபராசி அன்பர்கள். பாசத்திற்கு அடிமையானவர்கள் ரிஷபராசி அன்பர்கள். 10ஆம் இடத்தில் ராகு வர்றார். இதை விட ஜாக்பாட்டு உங்களோட குரு பயிற்சி, உங்க சனி பயிற்சி ரொம்ப கிளாஸா இருக்கு, டாப்பா இருக்கு. சரி, நாளில் இருக்கிற கேது என்ன சார் செய்யும்? உங்க தாயாருக்கு ஹெல்த் ப்ராப்ளமா இருந்தா இனி ஹெல்த் ரெடி ஆகும். ஹெல்த் நல்லா தான் இருக்காங்கன்னா ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்பு. வீடு, இடம், நிலம், வாகனம், சொத்துக்கள் சார்ந்து ஏதாவது பிரச்சனையில் வில்லங்கம் இருந்தா சரியாகும். எனக்கு வில்லங்கம் எதுவும் இல்லை சார்னா இனி வாங்குற புது சொத்துல கவனிச்சு வாங்கலினா வில்லங்கம் வரும். வாகனம் சூப்பரா போய்கிட்டு இருக்கு சார்னா ரிப்பேர் ஆகும், பழுதாகும். வாகனம் பிரச்சனையாவே இருக்கு சார்னா சரியாகும். ஏன்னா ராகு கேது தோசை திருப்பி போடும். ஒரு விஷயத்தை பிரச்சனையிலிருந்து நல்லா இல்லைன்னா நல்லா இருக்கும், நல்லா இருக்குன்னா கெடுக்கும். இதுதான் உங்களோட வேலை. ராகு கேது நிழல் கிரகங்கள். ஏன்னா அவங்க ஆன்டி கிளாக்ல சுத்திட்டு வராங்கன்னு நான் பேசியிருக்கேன். அதெல்லாம் நம்ம இங்க சொல்லலாம். அதே போல இந்த ராகு 10ஆம் இடத்துல இருந்தாருன்னா நேரம் எங்க பார்ப்பாரு? விரயஸ்தானத்தை பார்ப்பாரு. அப்புறம் எங்க பார்ப்பாரு? 10ஆம் இடத்துல இருந்தா ராகு 10ஆம் இடத்துல இருந்தா நேரம் 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. தொழில்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. பேராசைப்பட்டு பிரம்மாண்டமா போய் மாட்டிக்கிட்டு தொழில்ல கெடுத்துக்க வேண்டாம். கடன்கள் இருந்தா உங்களுக்கு இப்ப கடன்கள் எல்லாம் அடையக்கூடிய காலம்.